RSI பற்றி ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த RSIயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் ப்ரைஸ் டவுன் ஆகும்போது RSIயோட வேல்யூ டவுன் ஆகும். எல்லா ஒரு ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸாகவே இருக்காது. சம்டைம்ஸ் சைடுவேஸாக மூவ் ஆகும். இது மாதிரி வந்து சைடுவேஸாக மூவ் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸை நம்ம ட்ரெண்ட் லைன் மூலமாக நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது வந்து ஜூன் மந்தில் உங்களுக்கு பிகினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்போ பிரேக் அவுட் ஆகும்போது அதோட ப்ரைஸ் அரௌண்ட் 1400 பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1600 மேலே வந்து போயிருக்கு. இந்த கேண்டில் ஏன் ரெட் கலராக இருக்குது, ஏன் க்ரீன் கலராக இருக்குன்னு அது எல்லாருக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஒவ்வொரு கேண்டிலும் ஒவ்வொரு ஷேப்பாக இருக்கும். அந்த ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒரு நேம் இருக்குது. அந்த ஒரு நேமுக்கும் ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஹேமரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சிங்கிள் கேண்டில். அது ரெட் கலராக இருந்தாலும் சரி இல்லை க்ரீன் கலராக இருந்தாலுமே அதுக்கான ரியாக்ஷன் வந்து பை ட்ரெண்டு தான். SME இன்டர்நெட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே. பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். வாரம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சம்பந்தமாக நமக்காக நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட் தெய்வசிகாமணி சார் அவர்கள். இந்த வாரம் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ண இருக்கோம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நம்ம வந்து போன வாரம் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றியும் அதுக்கப்புறம் RSI இண்டிகேட்டர் பற்றியும் பார்த்துருந்தோம். பிலோ 35 இருந்தால் இதை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போது இந்த எபிசோடோட ஸ்டார்ட் வந்து இந்த வாரம் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பிலோ 35 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம வந்து நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. NSEல வந்து மூசைன் வந்து 1500 ஸ்டாக்ஸ் அண்ட் BSEல வந்து பார்த்தீங்கன்னா 6500 கம்பெனிஸ் இருக்குது. இதில் வந்து நிஃப்டியில் இருக்கக்கூடிய டாப் 500க்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணாக்கா பெட்டராக இருக்கும். அதனால் வந்து நிஃப்டியில் இருக்கக்கூடிய டாப் 500 ஸ்டாக்ஸ்லேருந்து நான் வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து இந்துஸ்தான் ஜிங்க். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து வேதாந்தாவோட குரூப் தான் இது. இவங்க தான் மேஜர் வந்து ஸ்டாக்ஸ் இதை வச்சுருக்காங்க. இந்த கம்பெனியில் வந்து நியூஸ் படி பார்த்தீங்கன்னாக்கா வந்து 28th அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவிடெண்டு கொடுக்க போகிறாங்க. 19 rupees per ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. இது கரண்ட்டாக வந்து இந்த ஸ்டாக் வந்து RSI வந்து 35ல் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 528ல் நீங்கள் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 35 ரேஞ்சில் தான் இருக்குது. அதனால் இந்த இடத்துல நம்ம வந்து பை பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இங்கிருந்து அப்கமிங் டேஸில் இது பையிங் ட்ரெண்ட் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதே போல் நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து மெட்ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து RSIயோட வேல்யூ 32ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 637ல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கிருந்து இது அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் பிலோ 35 இருந்தாக்கா வந்து ஸ்லோவாக அப் ட்ரெண்ட் போகும்னு சொல்லிட்டு. அதே போல் இந்த ஸ்டாக்கும் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோதா, இது வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனி. இந்த கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா RSIயோட வேல்யூ கரண்ட்டாக வந்து மார்னிங் வந்து 35ல் இருந்தது. இன்றைக்கி வந்து புல்லிஷாக க்ளோஸ் ஆகிருக்கு. நேர்லி வந்து 40ல் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1215ல் இருக்குது. ஸோ ஆஸ் பர் கேண்டில்ஸ்டிக் படி பார்த்தீங்கன்னாலும் இது வந்து புல்லிஷ் எங்களுக்கு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் நம்ம லாஸ்ட் செக்ஷனில் பார்த்தோம் சப்போர்ட் லெவல், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்தோம். இந்த ஸ்டாக்ஸ் வந்து இது சப்போர்ட் லெவல்லையும் இருக்குது. அண்ட் கேண்டில் படி பார்த்தீங்கன்னா புல்லிஷ் எங்கல்ஃபிங் மாதிரியான ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் RSI வந்து 35லேருந்து இப்போ தான் ஸ்லோவாக வந்து மூவ் ஆகிட்டா இருக்குது. அதனால் இங்கேருந்து அது பை ட்ரெண்ட் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த கம்பெனியை நம்ம வந்து பை பண்ணலாம். இந்த 3 ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. சரி, இப்போ வந்து RSI பற்றி சொல்லியிருந்தீங்க, நீங்களே சொல்லியிருந்தீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த RSIயில் இன்னும் கொஞ்சம் ஆட் ஆனால் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லலாம் அப்படின்னா எதாவது சொல்லலாமா? ஸோ இந்த RSIன்றது நம்ம இன்னும் கொஞ்சம் அதை டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா RSI பற்றி ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த RSIயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் ப்ரைஸ் டவுன் ஆகும்போது RSIயோட வேல்யூ டவுன் ஆகும். அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த RSIயோட வேல்யூ 35 பிலோ வரும்போது நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணலாம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டாடா ஸ்டீலோட ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்றத பாருங்க. டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா 5th of Augustல டவுன்ஃபால் ஆயிருக்கு. அதோட ப்ரைஸ் வந்து 149. அப்போ பார்க்கும்போது RSIயோட வேல்யூ 27 நியர்பை இருக்குது. நெக்ஸ்ட் இதனோட ஃபால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து அதாவது 14th August அன்னைக்கு இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 144. அதாவது ப்ரீவியஸ் டே வர இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஆனால் RSIயோட வேல்யூ ஃபால் ஆகவே இல்லை, 29லேயே தான் இருக்குது. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 26 கூட வந்திருக்கணும். ஆக்சுவலாக ப்ரைஸ் ஃபால் ஆயிருக்கு, ஆனால் RSIயோட அந்த வேல்யூ ஃபால் ஆகலை. அப்போ நமக்கு என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா RSI வந்து இங்கிருந்து இன்க்ரீஸ் ஆக போகுது, ஸ்டாக்கோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்றதை நம்ம இன்னும் வந்து டீட்டெயிலாக புரிஞ்சுக்கலாம். இதே போல இந்த RSIயை நம்ம அப் ட்ரெண்டுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது அப் ட்ரெண்ட் வந்து ஃபால் ஆகும்போது இந்த RSI யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இந்த RSIயை அப் ட்ரெண்ட், அதாவது வந்து
ஓவர் பாட் அந்த லெவல்லையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆர்எஸ்ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஆஸ்டால் அப்படின்ற ஒரு கம்பெனியில் அதாவது 17th May 2024 இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2350 இருக்கு. அப்போ ஆர்எஸ்ஐயோட வேல்யூ வந்து 75 இருக்கு. அகைன் இப்போ மார்க்கெட் அந்த ப்ரைஸ் அதையும் தாண்டி அரௌண்ட் ஜூலை மந்த்ல உங்களுக்கு வந்து 24553 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் ஆர்எஸ்ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகல, அங்கிருந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு பிலோ 75. அதாவது ப்ரைஸ் ஏறி இருக்கு, ஆனால் ஆர்எஸ்ஐயோட வேல்யூ 75லேருந்து குறைவாக தான் இருக்கு. அப்படின்னா என்ன மீன் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டாக் ஸ்ட்ரென்த்தா இல்லை, ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு அந்த ஸ்டாக் ஸ்ட்ரென்த்தா இல்லை, ஃபர்தராக டவுன்ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ ப்ரைஸ் ஏறினா ஆர்எஸ்ஐ ஏறணும். அப்படி ப்ரைஸ் ஏறியும் ஆர்எஸ்ஐ ஏறல அப்படின்னா மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஆர்எஸ்ஐயை நம்ம வந்து டீப்பாக நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போகும்போது நம்ம ஒரு ஸ்டாக்கை ஈஸியாக அதனுடைய பையிங் பாயிண்ட் எங்கே, அதனுடைய செல்லிங் பாயிண்ட் என்னன்றதை நம்மளால இந்த ஆர்எஸ்ஐ மூலமாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரி, இப்போ நீங்கள் வந்து ஆர்எஸ்ஐ எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து ஒரு ட்ரேடராக எனக்கு இருக்க டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினர் ட்ரேடராக இப்போ நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு ஸ்டாக்குக்கும் ஆர்எஸ்ஐ பார்க்குறதுக்குள்ளே அது வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது இல்லையா? ஸோ எப்படி வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் ஒரு பர்டிகுலர் டேல பார்க்குறது? இது கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும் மேடம். நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து நிஃப்டியில் இருக்கக்கூடிய ஒரு டாப் 200 கம்பெனி மட்டும் எடுத்துக்கலாம், இல்லை டாப் 100 கம்பெனி மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம ஆர்எஸ்ஐ ஆட் பண்ணிட்டு கிளிக் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எந்தெந்த ஸ்டாக்ஸில் வந்து பிலோ 35 இருக்குது, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் நம்ம வந்து அபவ் 75 அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்னன்னாக்கா நம்ம டெய்லி இந்த மாதிரி செக் பண்ணும்போது அதில் நமக்கு ஃபில்டர் ஆகிடும். ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு உட்காந்து நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பிலோ 40 கீழே இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் டே என்ன ஆகுனாக்கா நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்ஸை மட்டும் பார்த்தா போதும். அகைன் நீங்கள் 200 ஸ்டாக்ஸை வந்து சர்ச் பண்ண அவசியம் இல்லையே. ஸோ முன்னாடி நாளே வந்து சில செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சுட்டு மறுநாள் அதை மட்டும் வாட்ச் பண்ணலாம்னு சொல்கிறீங்க? எஸ், கண்டிப்பாக. சரி, இப்போ ஆர்எஸ்ஐ தவிர்த்து வேற என்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம்? ஏன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க வாரம் நான் வந்து ஒரு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸாக சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னன்னாக்கா ட்ரெண்ட் லைன். ஒரு ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணுறது, அந்த ட்ரெண்ட் லைன் மூலமாக அந்த ஸ்டாக் பிரேக் அவுட் ஆச்சுன்னா எங்கே நம்ம வந்து பை எடுக்கலாம் அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஸோ ட்ரெண்ட் லைன்ன்றது என்னன்னாக்கா சைடு வேஸாக ஒரு மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும்போதோ இல்லைனா வந்து அப் ஆகும்போதோ அந்த லெவலில் வந்து நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி பிரேக் அவுட் லெவலில் எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹரிசாண்டலாக வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து பார்த்தோம், எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். பட் எல்லா ஒரு ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸாகவே இருக்காது. சம்டைம்ஸ் சைடு வேஸாக மூவ் ஆகும். இது மாதிரி வந்து சைடு வேஸாக மூவ் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸை நம்ம ட்ரெண்ட் லைன் மூலமாக நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த ட்ரெண்ட் லைன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாக்ஸில் எங்கிருந்து பை சிக்னல் வரும் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 2 கேண்டிலோட ஹையர் பாயிண்ட், ஹையர் அண்ட் ஹைன்னு சொல்லுவாங்க, 2 ஹையர் பாயிண்டில் நம்ம வந்து கிளிக் பண்ணி ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணோம்னாக்கா இதுதான் ட்ரெண்ட் லைன். ஓகே, இது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து பிஎஸ்சி. இந்த ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்தோம்னாக்கா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மே மந்த்து ஒரு ஹை வந்திருக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஜூன் 12 அன்னைக்கு ஒரு ஹை வந்திருக்கு. இந்த 2 ஹையும் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணோம் அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து ஜூலை எண்டில் அந்த லைன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போது நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல டவுன் சைட் ஃபால் ஆகிட்டு இருந்த மார்க்கெட்டில் இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஃபர்தராக இங்கேருந்து பையிங் வரலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல நம்ம பை பண்ணலாம். அதே போல் அந்த ஸ்டாக் அங்கேருந்து நல்லாவே மூவ் ஆயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டில் HCL டெக்னாலஜி தான். HCL டெக்னாலஜியில் மார்ச் மந்த்து அந்த ஒரு ஹை டச் பண்ணிட்டு அதே போல் நியர்லி மே மந்த்தில் நம்ம வந்து இந்த 2 ஹையும் நம்ம டச் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஜூன் மந்த்தில் உங்களுக்கு பிகினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போ பிரேக் அவுட் ஆகும்போது அதோட ப்ரைஸ் அரௌண்ட் 1400 பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1600 மேலே வந்து போயிருக்கு. அப்போது என்னன்னாக்கா நியர்லி வந்து 200 பாயிண்ட்ஸ் நமக்கு மூவ் ஆயிருக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடில். இதுதான் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். ஸோ அடுத்த ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பெர்ஜர் பெயிண்ட். ஸோ பெர்ஜர் பெயிண்டில் மார்ச் மந்தில் ஒரு ஹையை நம்ம எடுத்துக்கிட்டு அதே போல் ஜூன் மந்த்து மே எண்டில் வந்து ஒரு ஹை எடுத்துக்கிட்டு 2 ஹைக்குமான ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ராப் பண்ணோம் அப்படின்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகுது. அந்த லெவல் ஆஃப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 493 கிட்ட பிரேக் அவுட் ஆகுது. இப்போ வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் ஆகிட்டு நியர்லி 570 கிட்ட வந்து அந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆகிருக்கு. ஸோ அப்போது ஒவ்வொரு டவுன்ஃபால்லேருந்து அந்த லெவல் 2 ஹையை நம்ம வந்து டச் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சோம்னா இட்ஸ் எ ட்ரெண்ட் லைன். அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகும்போது ஈஸியாக வந்து அங்கேருந்து மூவ் ஆகுது.
இதுதான் வந்து ட்ரெண்ட் லைனுக்கான எக்ஸாம்பிளாக நம்ம வந்து இந்த ஸ்டாக்ஸை பார்க்கலாம். சரி, இப்போ இது வந்து பாஸ்ட் டேட்டாஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ட்ரெண்ட் லைனில் வந்து இந்த மாதிரி பிரேக் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்குது? ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஆர்த்தி ட்ரக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்குக்கான ஒரு ஹையும், அப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து 19th of August இந்த மாதிரி டைமில் வந்து 2 ஹையும் நம்ம வந்து டச் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணோம்னாக்கா இதனோட ஹையை ரீசெண்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. அரௌண்ட் 570 கிட்ட நம்ம வந்து இப்போ இருக்க அந்த ஸ்டாக்கு இங்கிருந்து இது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகிட்டு நம்ம வந்து பை போகும்போது இதுக்கான ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம் அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கேண்டிலே நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு ஒரு ஷார்ட் டேர்ம் டெலிவரிக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் நம்ம அடுத்த ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அலோக் இண்டஸ்ட்ரீஸ் ஜஸ்ட் நவ் வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜான்வரி மந்த்து ஒரு இந்த ஹையும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஜூலை மந்தோட 2 ஹை, அந்த மந்தோட ஹை நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணோம் அப்படின்னாக்கா 2 days பேக் தான் வந்து இதனுடைய ஹை பாயிண்ட் பிரேக் அவுட் ஆகிருக்கு அரௌண்ட் 27.93ல. ஸோ இங்கிருந்து இது பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அலோக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் ஒரு ஆஸ் பர் ட்ரெண்ட் லைனை வச்சு நம்ம வந்து பையிங் எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைண்ட் இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி ஓரியன்ட் கம்பெனி தான். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹை வந்து அந்த ஹையும் அண்ட் ஏப்ரலில் ஒரு ஹை வந்திருக்கு. இந்த 2 ஹையை வச்சு நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணோம் அப்படின்னாக்கா 2 days பேக் தான் அதனுடைய ஹை பாயிண்ட் பிரேக் அவுட் ஆகிருக்கு 1983 கிட்ட. அது இங்கிருந்து ஃபர்தராக வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. சரி, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து RSI அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் பார்த்துருக்கோம். இப்போ வந்து ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது ஒன்று சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டாக் எடுக்கும் போது இது ரெண்டுத்தையுமே பார்க்கணுமா, இல்லை ஏதாவது ஒன்று மட்டும் பார்த்துட்டு அதை பை பண்ண போதும்? இல்லை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு இண்டிகேட்டர் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். இது டெக்னிக்கல், அதாவது வந்து உங்களுக்கு RSI கம்ஃபர்டபுளாக இருக்குது, அது ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுதுன்னா நீங்கள் RSI மட்டுமே ஃபாலோ பண்ணால் போதும். அப்படி இல்லை நான் ட்ரெண்ட் லைனை வந்து ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரெண்ட் லைனை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். நீங்கள் எந்த அனாலிசிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலுமே ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது தான் அட்வைசபிள். ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, நமக்கு எது வந்து அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கோ அந்த இண்டிகேட்டர் மட்டும் தொடர்ந்து யூஸ் பண்ணலாம் இல்லையா? கண்டிப்பாக. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது போல் இண்டிகேட்டர் மோர் தென் 50 இண்டிகேட்டர் இருக்குது. இந்த 50 இண்டிகேட்டர் நான் சொல்லித்தரது ரெடி தான். அப்படி சொல்லித்தரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், 50 இண்டிகேட்டர் நீங்கள் இதில் வந்து அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு இண்டிகேட்டர் மட்டும் நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம வந்து ஸ்டாக்ஸ் பற்றி நிறைய பார்த்துட்டோம். இப்போ நம்ம நிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து கரண்ட்டாக அரௌண்ட் 25,000 கிட்ட வந்து ரீச் ஆகிற லெவலில் இருக்கு இல்லையா? இன் ஃபியூச்சர் நிஃப்டியோட ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்க போகுது சார்? இப்போ நீங்கள் கேட்குறது ஃபியூச்சர்ஸ் மீன் ஷார்ட் டேர்மில் கேட்குறீங்களா இல்லைன்னா லாங் டேர்மில் கேட்குறீங்க? சார், ஷார்ட் டேர்மும் வச்சுக்கலாம், ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்காக லாங் டேர்மும் வச்சுக்கலாம் சார். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் நிஃப்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஷார்ட் டேர்மில் வீக்லியில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ABCD பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா தான் நெக்ஸ்ட் லெவல். கன்ஃபர்மேஷன் என்ன, நம்ம வந்து பியோட ஹை பாயிண்ட்டை பிரேக் பண்ணாதான் இதனோட நெக்ஸ்ட் லெவலான டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது பியோட ஹை பார்த்தீங்கன்னாக்கா 25,078க்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி ட்ராவல் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலான இது டி பாயிண்ட்டு 26,900 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி இது வந்து அப்கமிங் வீக் அண்ட் மந்தில் வந்து வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி பிரேக் அவுட் ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம இந்த பொசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வந்து சிஏ வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். 24,000 ஸ்டாப் லாஸாக வச்சு இங்கிருந்து நம்ம வந்து ட்ரெண்ட் வந்து பையில் தான் இருக்குது. ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் இன்னும் மோட்லி ஒரு 50 பாயிண்ட்ஸாக பிரேக் அவுட் ஆகிறதுக்கு இருக்குது. ஸோ அதை பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ஹோல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஷார்ட் டேர்மில் நிஃப்டி ஸ்டில் பையில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஷார்ட் டேர்ம் நம்ம பார்த்துட்டோம், ஒரு லாங் டேர்மில் நிஃப்டி எப்படி இருக்க போகுது சார்? லாங் டேர்ம் மீன்ஸ் நம்ம வந்து ஒரு 5 இயர்ஸோட டேட்டா நம்ம எடுத்துக்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இயர் 2024ன்றது எலெக்ஷன், சென்ட்ரல் கவர்மெண்டோட எலெக்ஷன். நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள், சென்ட்ரல் கவர்மெண்டோட எலெக்ஷன் ஒவ்வொரு இயர்லேயும் நிஃப்டி எங்கே வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் இது எங்கே இருக்குன்றது நம்ம ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2024ல் நிஃப்டி 24,000 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதே இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் 2019ல் நிஃப்டி அரௌண்ட் வந்து 12,000 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2014ல் பார்க்கும்போது 6,000 நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டபுள் ஆயிருக்கு சார், ஒரு 5 இயர்ஸ்க்கும் வந்து டபுள் ஆயிருக்கு. ஆமாம், 2009ல் அரௌண்ட் 3,000 அண்ட் 2004ல் 1,500. அப்போ எவ்ரி 5 இயர்ஸ் வந்து நிஃப்டி என்ன ஆகுதுன்னா டபுள் ஆகிட்டே இருக்கு. அப்போது அடுத்த 2029ல் நிஃப்டி 50, அதாவது நிஃப்டி 50,000 வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷாக தான் இருக்குது. 25 இயர்ஸாக என்ன தான் நமக்கு வந்து குட் நியூஸ் அண்ட் பேட் நியூஸ் இருந்தாலுமே நிஃப்டி ஆனது இண்டெக்ஸ் மட்டும் என்ன ஆகுதுன்னா டபுள் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போது
நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் நிஃப்டி வந்து டபுள் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ யாருக்கெல்லாம் வந்து இயர்லி 20% ரிட்டர்ன்ஸ் வேணுமோ அவங்க நிஃப்டி பீஸில் தாராளமாக 5 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது ரெடியாக இருந்தாக்கா 20% ரிட்டர்ன்ஸ் வந்து ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ இந்த சார்ட்லேருந்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் சொல்லியிருந்தீங்க எவ்ரி 5 இயர்ஸ் வந்து டபுள் ஆகுது. ஸோ நம்ம வந்து சீக்கிரமாக வெகு விரைவில் நிஃப்டி 50 in 5 இயர்ஸில் அப்படின்னு. இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படி பண்ணணும் சார்? இப்போ நம்ம டேரெக்டாக வந்து ஒரு லாங் டேர்முக்கு நம்ம இண்டெக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. டேரெக்டாக இப்போ 25 போயிட்டுருக்கு நிஃப்டியில் நம்ம வந்து பண்ண முடியாது. அதுக்கு பதில் நிஃப்டி பீஸ் இங்கே ட்ரேட் ஆகுது. இந்த நிஃப்டியை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்விட்டியில் நிஃப்டி பீஸாக இருக்குது. இன்னைக்கு நிஃப்டி பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸ் மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். 278 ருபீஸ் ட்ரேட் ஆகுது. இதை நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நிஃப்டி டபுள் ஆகும்போது இந்த 278ன்றதும் டபுள் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம லாங் டேர்முக்கு ஒரு ஷேர் போல் நம்ம வந்து இதை வாங்கி வச்சுக்கலாம். ஸோ டேரெக்டாக நம்ம நிஃப்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அதுக்கு பதில் நம்ம நிஃப்டி பீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த கோல்ட் பீஸ்ன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி இது நிஃப்டி பீஸ்? கண்டிப்பாக கோல்ட் பீஸ்ன்ற மாதிரி இது நிஃப்டி பீஸ்ன்றது தான். சரி, இப்போ நம்ம வந்து RSI பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்ட் லைன் பார்த்தோம். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அங்கங்கே வந்து நிறைய கேண்டில்ஸ் இருக்குது. ஸோ அந்த கேண்டில்ஸும் நீங்கள் வந்து சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த கேண்டில் பற்றி பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் இந்த கேண்டில் ஏன் ரெட் கலராக இருக்குது, ஏன் க்ரீன் கலராக இருக்குன்னு. அது எல்லாருக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஒவ்வொரு கேண்டிலும் ஒவ்வொரு ஷேப்பாக இருக்கும். அந்த ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒரு நேம் இருக்குது. அந்த ஒரு நேமுக்கும் ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலாக வந்து ஹேமர் அப்படின்ற ஒரு கேண்டில் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு ஹேமர் கேண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து சுத்தியல் இருக்கும்ல அதே போல தான் இருக்கும் ஹேமர். இந்த ஹேமர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இதுக்கான ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிட்டே இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகுது. எய்தர் க்ரீன் கலர் ஆர் ரெட் கலர் எதுவாக இருந்தாலும் நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த ஹேமரோட ஹை பாயிண்ட்டை நெக்ஸ்ட் கேண்டில் பிரேக் அவுட் ஆகும்போது இங்கேருந்து பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கேண்டில் அதாவது இந்த கேண்டில் மூலமாக எக்ஸாக்டாக பின் பாயிண்ட்டாக எந்த ப்ரைஸில் அந்த ஸ்டாக்ஸை நம்ம பை பண்ணலாம் அப்படின்றத இந்த கேண்டில் மூலமாக நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதுக்கான ஒரு சார்ட்டை வந்து பார்த்துடலாமா? கண்டிப்பாக மேடம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜி இந்த ஜூன் மந்த் வந்து ஃபாலோ ஆகிருக்கு. அந்த இடத்துல வந்து ஜூன் மந்த் பிகினிங்கில் வந்து ஒரு ஹேமர் ஒரு ரெட் கலர் பெரிய ஹேமர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனோட அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னாக்கா இங்கிருந்து ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்றத சொல்லுது. அதே போல் இதனோட நெக்ஸ்ட் கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் இந்த ஹேமரோட ஹை பாயிண்ட்டை பிரேக் அவுட் ஆகிட்டு அரௌண்ட் வந்து 1300 இந்த ஸ்டாக்ஸு 1600 1700 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹேமர்ன்றது பின் பாயிண்ட்டாக எங்கே நம்ம பை பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பை பண்ணும்போது இதுக்கான ஸ்டாப் லாஸ் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னும் போது இந்த ஹேமரோட லோ பாயிண்ட்டு அந்த ஷேடோவை தான் அது நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி அந்த ஹேமரோட லோ பாயிண்ட்டை பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம பொசிஷன் ஸ்டாப் லாஸ்லேருந்து விட்டு வெளியே வந்துடும். அதே போல் நம்ம இன்னொரு ஸ்டாக்ஸும் பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து HCL டெக் பார்த்துட்டோம். இதே மாதிரி வேற ஒரு ஸ்டாக் பார்க்கலாமா இந்த ஹேமருக்கு? கண்டிப்பாக பார்க்கலாம் மேடம். சிஞ்சின் எனர்ஜி இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஜூன் மந்த் ஒரு பெரிய ஹேமர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபால் ஆகிட்டு இருந்த மார்க்கெட்டில் ஒரு லாங் லெக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து ஒரு ஹேமர் இருக்குது. இந்த நெக்ஸ்ட் கேண்டிலோட ஹேமரோட ஹையை பிரேக் அவுட் ஆகிட்டு அங்கேருந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இவரை வந்து பை போகிறோம் அப்படின்னாக்கா இந்த ஹேமரோட லோ பாயிண்ட் ஸ்டாப் லாஸாக வச்சு இங்கேருந்து நம்ம வந்து பை ட்ரெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நல்லாவே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் அப் ட்ரெண்டில் வந்து மூவ் ஆயிருக்கு. சார் நம்ம இப்போ வந்து HCL டெக்கில் வந்து ஒரு ஹேமர் பேட்டர்ன் பார்த்தோம். அதுக்கப்புறம் சிஞ்சினில் ஒரு ஹேமர் பேட்டர்ன் வந்து பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போது HCL டெக்கில் இருக்க ஹேமர் வந்து ஒரு ஹேமர் ஃபார்மேட்லேயே இருக்குது. அதுக்கு மேலே இருந்தும் இல்லை. பட் சிஞ்சினில் பார்த்தீங்கன்னா மேலே லைட்டாக ஒரு கோடு மாதிரி இருக்குது. ஸோ இப்போது இதுவும் ரெண்டும் ஒரே ஹேமர் தானா? ரெண்டுமே ஒரே ஹேமர் தான் மேடம். ரெண்டுத்துக்கான ரியாக்ஷன் ஒன்று தான். இப்போ நம்ம வந்து அயனில் இருக்கக்கூடிய ஹேமர் பார்த்தோம்னா ஃப்ளாட்டாக இருக்கும் அப் சைடில். அதே உட்டில் இருக்கிற ஹேமரில் பார்த்தீங்கன்னா மேலே சின்னதாக ஒரு ஷேடோ மாதிரி இருக்கும்ல. ஸோ ரெண்டுமே வந்து ஹேமர் தான். அதுக்கான ரியாக்ஷன்ஸ் ஒன்று தான். இது அயன் ஹேமர், இது வுட் ஹேமர்னு நம்ம வச்சுக்கலாம். பட் ரியாக்ஷன் வந்து ஒன்று தான். சரி, இப்போது அதே மாதிரி எனக்கு வந்து இன்னொரு டவுட் வந்து ஒன்று வந்திருக்கு இந்த ஹேமரில். இப்போது HCL டெக்கில் இருக்க ஹேமர் வந்து அதோட ஹாரிசாண்டலாக அது பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. சிஞ்சினில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஹேமர் மாதிரி தான் இருக்குது. இப்போ இது வந்து எப்படி இதுதான் பர்ஃபெக்டான ஒரு ஹேமர் பேட்டர்ன் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்லை, ஒரு ஹேமர்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஹெட் அண்ட் ஷேடோ. ஹெட்டை விட அந்த ஷேடோன்றது அந்த டெய்ல் வந்து 2 டைம்ஸ் இருந்தாக்கா அது எக்ஸாக்ட் ஹேமர். மினிமம் 2 டைம்ஸ் இருக்கணும். அதை விட அதிகமாக கூட இருக்கலாம். ஆனால் 2 டைம்ஸுக்கு குறைவாக இருக்கக்கூடாது. 1:1 ரேஷியோவில் இருந்ததுன்னா அது வந்து ஹேமர் கிடையாது, பண்ணிக்க முடியாது. ஸோ ஒரு எக்ஸாக்ட் ஹேமர்ன்றது 2 டைம்ஸ் மினிமம் இருக்கணும். அப்பதான் அதுக்கான அந்த டெயில் போர்ஷன் வந்து 2 டைம்ஸ் இருக்கு. எஸ் எஸ் எஸ். சரி, இப்போ நம்ம பார்த்த இந்த ரெண்டு ஸ்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா ஹேமர் வந்து ரெட் கலர்ல இருக்கு. இப்போ இதே ஹேமர் வந்து கிரீன் கலர்ல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ரியாக்ஷன் வந்து சேமா தான் இருக்குமா? ஆமா மேடம். ஹேமரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சிங்கிள் கேண்டில். அது ரெட் கலராக இருந்தாலும் சரி இல்லை கிரீன் கலராக இருந்தாலுமே அதுக்கான ரியாக்ஷன் வந்து பை ட்ரெண்ட் தான். அப்கமிங் வந்து பை ட்ரெண்ட் தான். அதனால் கலர் வந்து இந்த இடத்துல வந்து இம்மெட்டீரியல்.
நமக்கு ஷேப்பு தான் இம்பார்ட்டன்ட். ஹேமர் போல் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பையிங் வரப்போகுது தான் அர்த்தம். சரி, இப்போ நம்ம வந்து ஹேமர் பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இது ஃபுல்லாகவே இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா RSI எப்படி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வந்து ட்ரெண்டை எப்படி நம்ம வந்து ட்ராப் பண்ணுறது, அது மூலமாக ஒரு ஸ்டாக் எப்படி பிக் பண்ணுறது நம்ம பார்த்தோம். நிஃப்டியோட அப்கமிங் லெவல்ஸ் என்னன்றதை பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இன்னும் சில டெக்னிக்கல்ஸ் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமா சார். சார், ஒவ்வொரு வாரமும் எங்களுக்காக வந்து ஒவ்வொரு டெக்னிக்கல் பற்றி நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நேர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி மேடம். நேர்களே, இன்னைக்கு நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல நிறைய விஷயங்களை பார்த்துருந்தோம். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. And எந்த ஸ்டாக்ஸ் பற்றி நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. வரும் வாரங்களில் டிஸ்கஸ் பண்ணலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.